ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹேப்பி விங். ஸோ, இப்போ நாங்க டிமார்ட்க்கு வந்திருக்கோம். ஐராக்கு வந்து நாளையிலேருந்து செமி சாலிட் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ, அதுக்காக வந்து ராகி வாங்குறதுக்காக வந்திருக்கேன். இப்போ வந்து கடை சாத்த போறாங்க. லாஸ்ட் டைம்ல வந்து நாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம். டாக்டர் வந்துட்டு பேபிக்கு வந்து செமி சாலிட் குடுக்கும்போது ராகி வந்து குடுக்க சொன்னாங்க. ஏன்னா ராகி வந்து சீக்கிரமா டைஜஸ்ட் ஆயிரும். வேற எந்த டைஜஷன் ப்ராப்ளமுக்கும் பேபிக்கு வராது. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஐராக்கு வந்து தண்ணி குடுக்க போறேன். கிட்டத்தட்ட 150 நாள் மேலைக்கு ஆயிடுச்சு. ஸோ, இப்பதான் நான் வந்து தண்ணியே குடுக்குறேன். தாய்ப்பால் வந்து கொஞ்சம் இனிப்பா இருக்கும். பட் தண்ணி வந்து கொஞ்சம் பிளைனா இருக்கும். டேஸ்ட்டே இருக்காது. அதனால கொஞ்சம் அவங்க வந்து கொஞ்சம் குழப்பத்திலேயே தண்ணி குடிச்சிட்டு இருந்தா. தண்ணியே ஃபுல்லா குடிச்சிட்டா அப்புறம் ராகி சாப்பிட மாட்டாங்கல்ல. ஸோ கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் வந்து ராகி ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்ப நான் கையில வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா ஃபீடிங் ஸ்பூன். இதுக்குள்ள வந்துட்டு ராகிய வந்து செஞ்சு அதுல வந்து நான் ஊத்தி வச்சுட்டேன். இந்த ஸ்பூன் வழியா வந்து ராகி வந்து வெளிய வந்துரும். இது வந்து பேபிக்கு வந்து ஈஸியா ஃபீட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து ராகி வந்து நல்லா தண்ணியா கலக்கியிருக்கேன். செமி சாலிட விட ரொம்ப தண்ணியா. அதனால கொஞ்சம் வந்துட்டு ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறனால நான் அந்த மாரி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம்ல இருந்து கொஞ்சம் செமி சாலிட் மாதிரி மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கலாம். இனி ஐராக்கு வந்து வகை வகையா ரகரகமா குடுக்க ஸ்டார்ட் பண்ணிரலாம். ஸோ எனக்கு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, பேபிக்கு வந்து 150 டேஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து செமி சாலிட் ஸ்டார்ட் பண்ணிரலாம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் நாங்க ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 155 டேஸ்க்கு அப்புறமா நாங்க செமி சாலிட் ஸ்டார்ட் பண்ணோம். சில பேர் வந்து 6 மந்த்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சில பேர் 4த் மந்த்தே ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. பட் நான் வந்து டாக்டர் என்கிட்ட 150 டேஸ்க்கு அப்புறம் அதாவது 5 ஆஃப் மந்த்ஸ்க்கு அப்புறம் குடுக்க சொன்னாங்க. ஸோ அத தான் நான் ஃபாலோ பண்ணேன். அண்ட் நான் வந்து 3 விஷயத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அந்த ரெடிமேட் செர்லாக் இருக்கு இல்லையா? ஸோ நான் அது குடுக்கக்கூடாது அப்படின்னும். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா, நான் சால்ட்டு, சுகர் இது 2மே 1 இயர் வரைக்கும் நான் வந்து குடுக்கக்கூடாதுன்னு இருக்கேன். அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா மில்க் குடுக்கக்கூடாதுன்னு இருக்கேன். இதுதான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. இப்ப நான் ஐராக்கு ராகி வந்து எப்படி ரெடி பண்றேன்னு சொல்லி பார்த்தரலாம். நைட்டே வந்து 2 ஸ்பூன் ராகியும், 2 பாதாமையும் நான் ஊற வச்சுட்டேன். இது வந்து ஓவர் நைட் வந்து ஃபுல்லா ஊறிடும். அப்பதான் மார்னிங் வந்து நம்ம மிக்ஸில அரைக்கும்போது நல்லா ஸ்மூத்தா வரும். இப்ப மார்னிங் ஆயிருச்சு. ராகிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாயிருச்சு. ஓவர் நைட் ஊறுனனால. பாதாமும் வந்து ஈஸியா நம்ம தோல் உரிக்கலாம். மறக்காம தோல் உரிச்சுட்டு தான் நம்ம அரைச்சு நம்ம குடுக்கணும். நான் ஊற வைக்கும்போது ராகி பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணேன். தண்ணி வந்து 3 டைம் வாஷ் பண்ணும்போது நல்லா கிளியரா இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்க வாஷ் பண்ணணும். அண்ட் மார்னிங் பார்த்தீங்கன்னா நான் 2 தடவ வாஷ் பண்ணேன். ஏன்னா நல்லா தண்ணியில ஊறும்போது கொஞ்சம் அழுக்கா இருந்துச்சு. அதனால நான் எப்பவுமே 2 தடவ வந்து மார்னிங் வாஷ் பண்ணிருவேன். நான் ஐராக்கு சமைக்கிறதுக்கு யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, எல்லாமே செப்பரேட்டா ஐராக்குன்னு தனியா தான். நம்ம யூஸ் பண்றத வந்து ஐராக்கு யூஸ் பண்ண மாட்டேன். ஐராக்கு யூஸ் பண்ணத நமக்கு யூஸ் பண்ண மாட்டேன். நான் ஐராக்குன்னு யூஸ் பண்ற மிக்ஸி ஜாரு, பவுல் எல்லாமே வந்து தனியா தான் இருக்கும். ஸோ இது வந்து ஐராவோட ஜார். இதுல வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க ராகியும், பாதாமையும் சேர்த்துக்கலாம். நீங்க காமன் மிக்ஸி ஜார் யூஸ் பண்றதுனாலும் பண்ணலாம். பட் நீங்க பேபிக்கு அரைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிருங்க. மசாலா அதெல்லாம் இல்லாம. ஏன்னா நீங்க அதோட ராகி சேர்த்து அரைக்கும்போது ராகி வந்து காரமாயிடும். ஸோ நீங்க ஒரு தடவ அரைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா செக் பண்ணிக்கோங்க. இப்ப நான் ஐராக்குன்னு கூழ் காய்ச்சல வந்து பாத்திரம் எடுத்துக்கிறேன். இதுல வந்துட்டு நான் வடிகட்டிய வச்சு நல்லா வடிகட்டுறேன். இந்த வடிகட்டி கூட நான் ஐராக்கு வந்து செப்பரேட்டா தான் யூஸ் பண்றேன். நெறைய பேர் வந்து வடிகட்டாம அப்படியே போடுவாங்க. பட் நான் வந்து வடிகட்டி தான் போடுறேன். ஏன்னா ராகியோட தோல் வந்துட்டு ஒரு மாரி நர நரன்னு இருக்கும். அது வந்து பேபிக்கு பிடிக்காது. அதனால நான் வடிகட்டிக்கிறேன். ராகில வந்து கால்சியம் அதிகமா இருக்கு. ஸோ இப்ப வந்து பேபி வந்து வளர்ற டைம். இந்த டைம்ல நீங்க ராகி குடுக்கும்போது போன் டெவலப்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அண்ட் பிரெயின் டெவலப்மென்ட்க்கும் இந்த ராகி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அண்ட் பேபியோட குரோத்தும் நல்லா இருக்கும். இப்ப நான் அடுப்பு பத்த வச்சுக்கிறேன். நான் கீழ வந்து ஒரு தடுப்பு வச்சிருக்கேன். ஏன்னா வந்து ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா குட்டி பாத்திரம்ல. ஸோ வந்து கொஞ்சம் கருகிரும். அதனால கீழ வந்து ஒரு தடுப்பு வச்சிருக்கேன். அண்ட் இந்த தடுப்பும் பார்த்தீங்கன்னா, பாத்திரத்த வந்து ஒரே மாதிரி ஈக்குவலா வந்து ஹீட் பண்ணும். ஸோ அதனால வந்துட்டு ராகி வந்து பத்தாம இருக்கும். இப்ப வந்து 10 நிமிஷம் ஆச்சு. ராகி வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. நான் எப்படி செக் பண்ணுவேன்னா, நம்ம தோசை மாவு ஊத்துவோம் இல்லையா? ஸோ அத விட கொஞ்சம் லிக்விடா இருக்கணும். ஸோ அந்த டைம்ல வந்து நான் ஆஃப் பண்ணிருவேன். அண்ட் இப்ப வந்து ஐராக்கு வந்து சுடுதண்ணி வைக்க போறேன். இந்த சுடுதண்ணி பாத்திரமும் ஐராவோட பாத்திரம் தான். தனியா யூஸ் பண்றது. இந்த கரண்டியும் ஐராக்கு தனியா தான் யூஸ் பண்றேன். இப்ப வந்து ராகி வந்து கொஞ்சம் ஆறணும். ஸோ அதுக்காக நான் அப்படியே வச்சிருக்கேன். இந்த பவுலும், இந்த ஸ்பூனும் தான் ஐராக்கு வந்து ஃபீட் பண்ண யூஸ் பண்றேன். இந்த பவுல் வந்து என்னோட வந்து ஒரு மெஷர்மென்ட் மாதிரி. இந்த பவுல் ஃபுல்லா நான் வந்து ஃபில் பண்ணிக்குவேன். இதுதான் ஐரா வந்துட்டு கரெக்ட்டான குவான்டிட்டியா சாப்பிடுறாங்களா அப்படின்னு செக் பண்றதுக்கு. அண்ட் இந்த ஸ்பூன் பார்த்தீங்கன்னா, சிலிக்கான் ஸ்பூன். பேபியோட டீத் வந்து மேல எகுரு வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். நம்ம வந்து நார்மல் ஸ்பூன்ல ஃபீட் பண்ணும்போது, அது மேல வந்து கீச்சறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க யூஸ் பண்ணும்போது சிலிக்கான் ஸ்பூன், இல்ல பேபி ஸ்பூன் அந்த மாரி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் இப்ப செஞ்சு வச்சிருந்த ராகி கூழ வந்து இந்த பவுல்ல நான் மாத்திக்கிறேன். கொஞ்சம் சூடா இருக்கு. நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, உங்களுக்கு வந்து கொஞ்சம் மைல்டா சூடா இருக்கும்போது நீங்க ஃபீட் பண்ணுங்க. அண்ட் நம்ம செமி சாலிட் குடுக்கும்போது ரொம்ப சூடாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது. ஸோ சுடுதண்ணி வச்சு ஒரு 5 செகண்ட் ஒரு 10 செகண்ட் ஆச்சுன்னா எந்த சூடுல இருக்குமோ, நீங்க அந்த சூடுல ஃபீட் பண்ணுங்க. இப்ப ஐராக்கு வந்து சுடுதண்ணி ரெடி ஆயிருச்சு. இத வந்து ஃபீடிங் பாட்டில்ல வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன்.
எப்படி இருந்தாலும் ராகியும் சரி, சுடுதண்ணியும் சரி, நம்ம ஃபீட் பண்றதுக்குள்ள நல்லா ஆறிடும். ஸோ நீங்க கொதிக்க வைக்கும்போதே நல்லா ஹீட்ல கொதிக்க வச்சுக்கோங்க. அது ஆற ஆற வந்து அப்பதான் ஃபீட் பண்ண கரெக்ட்டா இருக்கும். அண்ட் நான் இப்போ ஒரு சின்ன பாத்திரத்துல வந்து தண்ணி எடுத்துக்கிறேன். இந்த 3ம் தான் ராகி பவுலு, சுடுதண்ணி அண்ட் ஒரு குட்டி பாத்திரத்துல தண்ணி. இந்த 3ம் தான் நான் எப்பவுமே ஃபீட் பண்றதுக்கு அப்ப எடுத்துட்டு போவேன். அண்ட் தண்ணி பார்த்தீங்கன்னா, ஐரா வந்து நெறைய சிந்துவாங்க. வாய் ஃபுல்லா, மூஞ்சி ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த தண்ணிய வச்சு தொடச்சதுக்கு தான் அந்த தண்ணிய எடுத்துக்கிறேன். அண்ட் இப்ப நான் ஐரா கழுத்துல மாட்டுறது பார்த்தீங்கன்னா, சாப்பாடு வந்து ட்ரெஸ்ல வந்து சிந்தாம இருக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு கிளாத் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பின்னாடி வந்து பட்டன் மாதிரி இருக்கும். நம்ம அத ஜாயின் பண்ணிட்டோம்னா, அது வந்து கழட்டாம இருக்கும். ஐராக்கு சுடுதண்ணி குடுக்கறதுக்கு முன்னாடி சூடு கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் குடிச்சு பார்த்துக்கிறேன். ஐரா வந்து இந்த மாரி படுக்க வச்சு ஊட்ட முன்னாடி வந்து அழுவாங்க. ஊட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா சைலன்ட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் வயிறு ஃபுல்லானாலும் அழுவாங்க. அது ஒரு சிக்னல் மாதிரி, போதும் எனக்கு அப்படின்னு சொல்ற மாரி இருக்கும். இப்ப வந்து ஐரா சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறமா குட்டி ஏப்பம் போட்டதுக்கு அப்புறம் தான் நான் அவங்கள வந்து படுக்க வைப்பேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பதான் ஐரா பொறந்த மாரி இருந்துச்சு. அதுக்குள்ள வந்துட்டு 5 1/2 மந்த்ஸ் ஆச்சு. ஐராக்கு வந்து சாலிட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்ப ஐரா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ரெகுலர் லைஃப்க்கு வந்துட்டு இருக்காங்க. நான் இந்த வீடியோல ஐராக்கு ஃபர்ஸ்ட் செமி சாலிட் குடுத்த வீடியோவும் அண்ட் நான் எப்படி ராகி கஞ்சி செய்றேன் அப்படிங்கிற வீடியோவும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நான் போற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு சூப்பர் கூலான வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய். நான் உங்க கௌசி.